சின்ன ஒரு கதை சொல்கிறேன். 2 பிஸ்னஸ் பீப்புள் இருக்காங்க. 2 பிஸ்னஸ் பீப்புளுக்கும் ஒரு வருஷத்துக்கு 6 lakh பட்ஜெட் இருக்கு. இந்த பணத்தை வச்சு அவங்க பிஸ்னஸை க்ரோ பண்ணணும். இவங்க 2 பேர்த்துக்கு மாசத்துக்கு தேவைப்படுற பணம் வந்து 50,000 rupees டு ரன் த பிஸ்னஸ். பர்சன் ஏ என்ன நினைச்சிருக்காரு அப்படின்னா 6 லட்ச ரூபா இருக்கு, ஒரு மாசத்துக்கு 50,000 தேவைப்படும். ஸோ ஒரு வருஷத்துக்கான எக்ஸ்பென்ஸ் வந்து இப்பவே கையில இருக்கு. ஸோ அதை சேஃபா வச்சுக்கிட்டு வர்ற லீட்ஸை மட்டும் ஹேண்டில் பண்ணிட்டு அதுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு ஒரு பாத்துல போயிட்டு இருக்காரு. இந்த செகண்ட் பிசினஸ் பர்சன் என்ன பண்ணாருன்னா அதே 50,000 ரூபாய் 6 மாசத்துக்கு வச்சுக்கிட்டு மீதி இருக்க 50,000 ரூபாயில மார்க்கெட்டிங்ல ஸ்பெண்ட் பண்ணாரு. மார்க்கெட்டிங்க்கு ஸ்ட்ராட்டஜிக்கலா எதுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டியோட இன்வெஸ்ட் பண்ணாரு. ஸோ இவருக்கு ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் பர்சனை விட நிறைய என்கொயரிஸ் வர ஆரம்பிச்சிருக்கு, நிறைய லீட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு, புது கிளைண்ட்ஸ் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால பிஸ்னஸும் க்ரோ ஆக ஆரம்பிச்சிருக்கு. 2 பேத்துக்கும் ஒரே பட்ஜெட். ஆனால் ஃபர்ஸ்ட் பர்சன் ஒரு வருஷம் அந்த பட்ஜெட் வச்சிருக்காரு. செகண்ட் பர்சன் 6 மாசத்துல மார்க்கெட்டிங் இன்வெஸ்ட் பண்ணி அந்த பட்ஜெட்டை காலி பண்ணிட்டாரு. ஒரு வருஷம் கழிச்சு இந்த 2 பிஸ்னஸ் பர்சன்ல யாரு சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா இந்த செகண்ட் பிஸ்னஸ் பர்சன் தான். ஏன்னா மார்க்கெட்டிங்ல ஸ்பெண்ட் பண்ணதுனால நிறைய பேத்துக்கு இவங்க பிராண்ட் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி ட்ரஸ்ட்டும் டெவலப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதனால நிறைய புது கிளைண்ட்ஸ் வந்திருக்காங்க. இவருக்கு நிறைய பிசினஸும் க்ரோ ஆயிருக்கு. இந்த செகண்ட் பர்சன் மார்க்கெட்டிங் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டா பார்க்காம எக்ஸ்பென்ஸா பார்த்ததுனால ரொம்ப சேஃபா பிளே பண்ணலாம் அப்படின்னு நினைச்சதுனால பிசினஸ்ல ஒரு தப்பு பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதனால ஒரு வருஷம் கழிச்சு பார்க்கும்போது செகண்ட் பிசினஸ் பர்சன் ஃபர்ஸ்ட் பிசினஸ் பர்சனை விட பல மடங்கு பிசினஸ்ல க்ரோ ஆயிருக்காரு. இதுல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா மார்க்கெட்டிங் வந்து எக்ஸ்பென்ஸ் கிடையாது, இட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட். உங்க பிசினஸை நீங்க க்ரோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் ஒரு பட்ஜெட் ஒதுக்காம உங்க பிசினஸை க்ரோ பண்ணவே முடியாது. உங்க பிசினஸை கரெக்டான ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி போட்டு கரெக்டான ஒரு பட்ஜெட் ஒதுக்கி கரெக்டான மீடியம்ல அதை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா என்ன ரீச் அவுட் பண்ணுங்க.